இப்போ நேரம் சரியா சாயங்காலம் 4 மணி 5 நிமிஷம். தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 20, 1969. அமெரிக்காவோட ஹியூஸ்டன்ல இருக்கிற மிஷன் கண்ட்ரோல் சென்டர்ல வேலை பார்க்குற சயின்டிஸ்ட் எல்லாருக்கும் அடுத்த 12 மினிட்ஸ் அவங்க வாழ்க்கையிலேயே ரொம்ப ரொம்ப டென்ஸான மூமெண்ட்ஸ். Okay, let's go there, Capcom on the hot fire. Okay, all flight controllers going around the horn, gonna go for undocking. Okay, retro, go. Fido, go. Guide, go. Control. இன்ஃபேக்ட் மொத்த ஹியூமன் சிவிலைசேஷனுக்கும் இந்த 12 மினிட்ஸ் வந்து ஒரு திருப்பு முனை ஆர் மைல்கல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போலோ 11 ஸ்பேஸ் மிஷன்ல இருக்கிற நீல் ஆம்ஸ்ட்ராங் அடுத்த 12 நிமிஷத்துல நிலாவில் தரையிறங்க போறாரு. Get close and we rolled out and saw it for the first time. It was a revelation. கொலம்பியா ஸ்பேஸ் ஷட்டில் இருக்கிற நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் பஸ் ஆல்ட்ரினும் ஈகிள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த லேண்டர்ல இருந்து அடுத்த 12 நிமிஷத்துல நிலாவில் தரையிறங்கிறதுக்கான ப்ரொசீஜர்ஸை ஸ்டார்ட் பண்றாங்க. நாசால இருக்கிற எல்லா சயின்டிஸ்டும் அவங்களோட கம்ப்யூட்டரே பார்த்துட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் உலகம் ஃபுல்லா இந்த ப்ராட்காஸ்ட்டை லைவா பார்த்துட்டு இருக்கு. இவங்க எப்படி சக்சஸ்ஃபுல்லா நிலாவில் போய் தரையிறங்க போறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்காக. இப்போ மணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டா 4 மணி 10 நிமிஷம். லேண்டர்ல இருக்கிற கம்ப்யூட்டர் எல்லாமே திடீர்னு பீப் பீப் பீப்னு அலாம் அடிக்க ஆரம்பிக்குது. நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் பஸ் ஆல்ட்ரினும் மிஷன் கண்ட்ரோலுக்கு எங்களுக்கு 12:02 அலார்ம்ஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஒரு நிமிஷம், அதாவது 4 மணி 11 நிமிஷத்துல மிஷன் கண்ட்ரோல்ல இருந்து இவங்களுக்கு ரிப்ளை வருது. நீங்க அந்த அலார்ம்ஸை இக்னோர் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க உங்க டிசென்ட்டை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு மெசேஜ் வருது. இவங்களும் சரின்னு அந்த அலார்ம்ஸ் எல்லாம் கண்டுக்காம கீழே இறங்குறதுக்கு தயாராகுறாங்க. இந்த கம்ப்யூட்டர் பார்த்தீங்க அப்படின்னா அதோட கெப்பாசிட்டி வந்து வெறும் 4 கிலோபைட்ஸ் தான். இதை வச்சுட்டு இவங்க நிலாவில் தரையிறங்க போறாங்க. மணி இப்போ சரியா 4 மணி 16 நிமிஷம். இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு அவங்க தரையிறங்கிறதுக்கு. அப்போ நீல் ஆம்ஸ்ட்ராங் கம்ப்யூட்டரை பார்க்காரு. கம்ப்யூட்டர் வந்து நிலாவில் ரொம்ப பாறைகள் நிறைந்த இடத்துல இவங்க கொண்டு போய் தரையிறக்க ட்ரை பண்ணுதுன்றது அவருக்கு தெரியுது. ஸோ உடனே அவர் வந்து கம்ப்யூட்டர் இருந்து ஒரு செமி ஆனுவல் கண்ட்ரோலை எடுத்து அவரே வந்து நிலாவுக்கு தரையிறங்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபடுறாரு. இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு. அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள அவங்க கண்டிப்பா தரை இறங்கியே ஆகணும். இல்ல அப்படின்னா அவங்க திரும்பி வர்றதுக்கான ஃபியூவல் அவங்க லேண்டர்ல இருக்காது. ஸோ மிஷன் கண்ட்ரோல் இருக்க எல்லாரும் இன்னும் 60 செகண்ட்ஸ்ல கண்டிப்பா நீங்க தரை இறங்கணும்னு சொல்றாங்க. 30 செகண்ட் ஆயிட்டு இருக்கு, 20 செகண்ட் ஆயிட்டு இருக்கு. தரை இறங்குவாங்களா மாட்டாங்களான்னு எல்லாரும் ஸ்கிரீனையே வெறிக்க பார்த்துட்டு இருக்காங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங் ஸ்டியர் பண்ணி கரெக்டா லேண்ட் பண்றதுக்கு போய்கிட்டு இருக்காரு. கம்ப்யூட்டர்ல இருந்து 10 ஃபீட் 5 ஃபீட்னு கம்மியாயிட்டே வருது. இப்போ நேரம் சரியா 4 மணி 17 நிமிஷம் 40 செகண்ட். ஈகிள் லேண்டர் நிலாவில் தரையிறங்குது. இதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு பஸ் ஆல்ட்ரின் அவரோட கமாண்ட் கொடுக்குறாரு. கான்டாக்ட் லைட் இன்ஜின் ஆஃப் அப்படின்னு சொல்றாரு. உடனே நீல் ஆம்ஸ்ட்ராங் பூமியில் இருக்கிற சயின்டிஸ்ட்க்கு ரேடியோ சிக்னல் பண்றாரு. ஹியூஸ்டன், த ஈகிள் ஹேஸ் லேண்டட் அப்படின்னு. ஸோ இதன் மூலமா நிலாவில் மனுஷங்க தரையிறங்கிட்டாங்க அப்படின்ற செய்தி உலகம் ஃபுல்லா தெரியுது. பட் மேட்டர் என்ன அப்படின்னா அடுத்த 6.5 ஹவர்ஸ்க்கு நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் பஸ் ஆல்ட்ரினும் வெளியே வர மாட்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு அந்த 6.5 டைம்ஸ் வந்து சேஃப்டி செக்ஸ் பண்ணுறதுக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் இன்ஜின் எல்லாம் ஷட் டவுன் பண்ணுறதுக்குமே கரெக்டாக இருந்திருக்கும். எக்ஸாக்டாக நைட்டு 10 மணி 56 நிமிஷங்களுக்கு நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாவில் முதல் மனிதனாக கால் வைக்கிறாரு. வித் ஹிஸ் ஃபேமஸ் வேர்ட்ஸ், ஒன் ஸ்மால் ஸ்டெப் ஃபார் மீ, ஒன் ஜாயண்ட் லீப் ஃபார் மேன்கைண்ட். சரி, எதுக்கு இவ்வளோ பயங்கரமான இன்ட்ரோ, சினிமேட்டிக் இன்ட்ரோ, அப்படி என்ன பேச போகிறோம், டைட்டிலுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு கேட்டிங்கன்னா முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நீங்கள் நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நாசாவோட இம்பார்ட்டன்ஸும் நாசா ஹியூமன் சிவிலைசேஷன்ஸ்க்கு எவ்வளோ முக்கியமான வேலைகளை பண்ணியிருக்காங்க. பட் இப்போ கரண்ட்டாக நாசாவோட ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் ப்ராப்ளம் வந்திருக்கு. இதெல்லாம் பற்றி என்ன அப்படின்றது தான் டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து 2027ல நாசாவோட பட்ஜெட்டை கம்மி பண்ணணும்னு சொல்லி ரொம்ப சீரியஸாக பேசிட்டு இருக்காரு. நாசாவோட இந்த வருஷம் பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா $24.4 பில்லியன். இதுலேருந்து ஒரு 23% கிட்ட கம்மி பண்ணி அடுத்த வருஷம் நாசாக்கு $18.8 பில்லியன் நம்ம கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. பட் இதுக்கு அகெயின்ஸ்டா இருக்கிறவங்களும் சரி, நாசால வேலை பார்க்கறவங்களும் சரி, அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எங்க பட்ஜெட்டை கூட்டவும் தேவையில்ல, குறைக்கவும் தேவையில்ல, இருக்கிறது என்னமோ அதே கொடுங்க, அதை வச்சே நாங்க வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இதுக்கும் இந்தியாவில் இருக்க நமக்கும் என்ன சம்மதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்பேஸ் தான் த நெக்ஸ்ட் பிக் ஃப்ரான்டியர். அங்கே தான் அடுத்த மிகப்பெரிய எக்கானமியே இருந்துட்டு இருக்கு. நிறைய பிரைவேட் கம்பெனிஸ் நிறைய செலவு பண்ணி ஸ்பேஸுக்கு போக ட்ரை பண்றாங்க. அண்ட் இவ்வளோ நாள் மனுஷங்க ஸ்பேஸ்ல நிறைய ரிசர்ச் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நாசா அப்படின்னே சொல்லலாம்.
நாசாவோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆகட்டும், அவங்களோட மிஷன்ஸ் ஆகட்டும், எல்லாமே நமக்கு ஸ்பேஸ் பத்தின அண்டர்ஸ்டாண்டிங்க ரொம்ப அதிகமாக்கியிருக்கு. அண்ட் அதனால தான் நாசாவோட பட்ஜெட் கட்ஸ் அப்படின்றது வேர்ல்டு லெவல்ல இருக்கிற இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபார் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரிய ரொம்ப பெரிய அளவுல பாதிக்கும் அப்படின்னே சொல்றாங்க. உலக லெவல்ல இருக்கிற எல்லா கவர்ன்மெண்ட் ஏஜென்சிஸ்லயுமே சரி, நாசா தான் அதிக அளவு காசு செலவு பண்ணி ரிசர்ச் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட ஒரு பிக்கெஸ்ட் கான்ட்ரிபியூட்டரே வந்து நாசா தான். 2025ல கூட நாசாவும் இந்தியாவும் சேர்ந்து நிசார் அப்படின்ற சேட்டலைட்டை ஸ்ரீஹரிகோட்டால இருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்படி நிறைய கவர்ன்மெண்ட் ஏஜென்சிஸ் கூட நாசா ரொம்ப பெரிய அளவில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இங்க வேலை பார்க்குற எல்லா சயின்டிஸ்ட்க்கும் நடுவில் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகட்டும், ரிசர்ச் ஆகட்டும், எல்லாரும் ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ ஆஸ் அ ஹியூமன் சிவிலைசேஷனா நமக்கு ஸ்பேஸை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங்கை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நாசா ரொம்பவே ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, பட்ஜெட்டை குறைக்கணும்னு சொல்லி ட்ரம்ப் சொல்றாரு. எதுக்காக குறைக்கிறாங்க, எங்க ஸ்பெசிஃபிக்கா குறைக்கிறாங்க அப்படின்றது ஃபுல் பிக்சர் நமக்கு கிடையாது. பட் பேசிக்கா இப்போ இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு என்ன தெரியுது அப்படின்னா, நாசா சயின்ஸ் அப்படின்ற இந்த டிவிஷன்ல தான் மிகப்பெரிய அளவு பட்ஜெட் கட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாசா சயின்ஸ் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க தான் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ், பிளானட்டரி சயின்ஸ், இந்த மற்ற கிரகங்களை படிக்கிறது, பிளாக் ஹோல்ஸ் படிக்கிறது, டார்க் மேட்டர், ஆன்டி மேட்டர், இந்த மாதிரி ரிசர்ச் பண்ற அதிகமான வேலைகளை இந்த நாசா சயின்ஸ் டீம் தான் செய்யும். இவங்களோட பட்ஜெட்டை கம்மி பண்றது அப்படின்றது பேசிக்கா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்கான பட்ஜெட்டை கம்மி பண்றது அப்படின்னு சொல்லி நாசா தரப்புல இருக்கிறவங்களும் பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 50 மிஷன்ஸ் இதால பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 2000 பேருக்கு வேலையை போகும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. இத மட்டும் தான் ட்ரம்ப் சைட்ல இருந்து சொல்றாங்களா? அப்ப எந்த நல்ல விஷயமும் இந்த பட்ஜெட்ல இல்லன்னா, இருக்கு. கிட்டத்தட்ட $730 மில்லியன் வந்து ஆர்டெமிஸ் மிஷனுக்காக அவங்க குடுக்குறாங்க. பேசிக்கா ட்ரம்ப் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த ராக்கெட்ல செலவு பண்ற காசு, ரிசர்ச்ல செலவு பண்ற காசெல்லாம் கம்மி பண்ணிட்டு, நிலாவுல மக்கள 2028க்குள்ள தரையிறங்குறதுக்கான வேலைய ரொம்ப சீரியஸா பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க ஒரு மூன் பேஸ் அமைக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்றதுக்கு நாங்க எக்ஸ்ட்ரா ஃபண்டிங் உங்களுக்கு தர்றோம் அப்படின்னு சொல்லி கவர்ன்மென்ட் சைட்ல இருந்து சொல்லப்படுது. எப்பயுமே அமெரிக்கன் பாலிடிக்ஸ்ல இந்த நாசா பட்ஜெட்ன்றது ரொம்பவே ஒரு பேசு பொருளா தான் இருந்துட்டு இருக்கும். இந்த வருஷம் ஸ்பெசிஃபிக்கா ஏன் இத பண்றாங்க அப்படின்றதுக்கு ட்ரம்ப் சைடுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து மொத்தமா கவர்ன்மென்ட்டோட செலவ கம்மி பண்றதுக்காக தான் பார்த்துட்டு இருக்கோம். மக்களோட வரி பணம் வேஸ்ட் ஆகக்கூடாது. நாசா வந்து நெறைய ரிசர்ச் பண்றாங்க. நெறைய ராக்கெட்ஸ்க்காக செலவு பண்றாங்க. பிரைவேட் கம்பெனிஸ்லாம் வந்து அத ரொம்ப சிம்பிளா, ரொம்ப சீப்பான வேலையிலே பண்றப்போ, நம்ம எதுக்கு இதெல்லாம் மக்கள் பணத்த வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சரி, உங்களுக்கு தோணும். நியாயமா தானே படுது. எதுன்னு முக்கியமோ அதுல காசு செலவு பண்ணிட்டு, ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட்ல காச கம்மி பண்றது என்ன பிரச்சனை? 3 பேர் சமைக்கிறதுக்கு காசு அதிகம் பண்ணா தப்பில்லையே அப்படின்னு தோணும். பட் அங்க தான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட்டோட பட்ஜெட்ட கம்மி பண்றதுன்றது, நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஸ்பேஸே கம்மி பண்ணும். நாசா நெறைய ரிசர்ச் பண்ணாங்க. அப்படிதான் நமக்கு இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம் எல்லாமே வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இப்படி ரிசர்ச் காச நம்ம கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா, நெறைய டிஸ்கவரீஸ் நம்மளால பண்ண முடியாமலே போயிடும். பின்னாடி நம்ம கண்டுபிடிக்கிறப்போ, ஓ! நம்ம இத அப்பயே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நமக்கு தோணும். இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட்க்கு தேவையான காசு நம்ம குடுக்கணும்னு சொல்லி, இந்த சயன்ஸ் சைட்ல இருக்கிறவங்க ரிசர்ச்சர்ஸ்லாம் வந்து பிரஷர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ட்ரம்ப் என்ன பண்ணுவாருன்றது நமக்கு தெரியாது. பொறுத்து தான் பார்க்கணும். சரி, இதால இந்தியாவுக்கு லாபம் என்ன, நஷ்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நஷ்டம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வைடர் கொலாபரேஷன், ரிசர்ச் எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் நாசா தான் அதிகமா ரிசர்ச்க்கு ஃபண்ட் பண்ணுவாங்க. லாபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ ஒரு இடத்துல வந்து ரிசர்ச் கம்மியாகுதோ, அத ஃபில் பண்றதுக்கு மத்தவங்க எல்லாம் வருவாங்க கரெக்ட்டா? ஸோ பேசிக்கா அமெரிக்கா ரிசர்ச் பண்றது கம்மியாயிருச்சு அப்படின்னா, அந்த கேப்ப ஃபில் பண்றதுக்கு சைனாவாகட்டும், இந்தியாவாகட்டும், ஜப்பான் ஆகட்டும் இவங்கலாம் ஸ்டெப் அப் பண்ணலாம். நம்மளோட கான்ட்ரிபியூஷன நம்ம இன்கிரீஸ் பண்ணலாம். இதால நமக்கு எக்ஸ்போஷர் அதிகமா இருக்கும். லாஸ்ட் 50 டூ 60 இயர்ஸ்ல ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆர் ரிசர்ச் அப்படின்னாலே நாசா மட்டும் தான் உள்ள வருவாங்க. பட் இப்போ நாசாவோட பட்ஜெட் கம்மியாக்கப்படும் என்றால், மத்தவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்போஷரா இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. அண்ட் இன்ஃபாக்ட் நெறைய ஃபோரம்ஸ்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு பேசு பொருளாவே இருந்துட்டு இருக்கு. சரி, இந்த பட்ஜெட் ப்ரொபோசல் கன்ஃபர்ம் ஆயிடுச்சான்னா, இன்னும் கன்ஃபர்ம் ஆவல. இது வந்து அமெரிக்காவோட காங்கிரஸ் சபைக்கு போய் அங்க இருக்கிற எல்லாரும் ஆர் 50-50 அக்செப்ட் பண்ணா மட்டும் தான் இந்த பட்ஜெட் ப்ரொபோசல் அப்ரூவ் ஆகும். பட் அங்க இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாசாவோட பட்ஜெட்ட நம்ம குறைக்கவும் தேவையில்ல, கூட்டவும் தேவையில்ல. இருக்கிறது அப்படியே வச்சுப்போம்னு சொல்லுவாங்க. சார், எனக்கு இத பத்தி படிக்கிறப்போ ஒரு விஷயம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா பட்டுச்சு. ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி லாஸ்ட் 50 இயர்ஸ்ல ரொம்ப ஃபாஸ்ட்டா அட்வான்ஸ் ஆயிருக்கு. பிரைவேட் கம்பெனிஸ் நெறைய காசு செலவு பண்ணி அவங்களோட ராக்கெட்ஸ ரெடி பண்றாங்க. அடுத்த 10, 20 இயர்ஸ்ல ஸ்பேஸ் எக்கானமி ஒரு பிக்கஸ்ட் எக்கானமியா மாறும் அப்படின்றதுல யாருக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது மட்டும் இல்லாம, ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ காம்படிஷன் பிட்வீன் நேஷன்ஸ். ஒரு காலத்துல வந்து அமெரிக்காவா, ரஷ்யாவான்னு இருந்துச்சு. பட் இப்ப ரீசென்ட்டா நெறைய கண்ட்ரீஸ் வந்துட்டாங்க. அமெரிக்காவா, ரஷ்யாவா, சைனாவா, இந்தியாவா, அது மட்டும் இல்லாம ஸ்பேஸ் எக்ஸ் வந்துட்டாங்க, ப்ளூ ஆரிஜின் வந்துட்டாங்க. ஸோ போட்டி வந்து நாடுகளுக்கு மத்தியில மட்டும் இல்லாம, நாடுகளுக்கும் கம்பெனிஸ்க்கும் இருக்கட்டும், கம்பெனிஸ்க்கும் கம்பெனிஸ்க்கும் இருக்கட்டும், இந்த மாரி ரொம்பவே
காம்படிட்டிவ் ஸ்பேஸா தான் நம்ம விண்வெளித்துறை மாறப்போகுது. யாரு வந்து இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் பண்ண போறா? பொதுவாவே பிரைவேட் கம்பெனிஸ் ரிசர்ச் எல்லாம் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து எல்லாருக்கும் ஃப்ரீயா குடுப்பாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க முடியாது. கரெக்ட்டா? பிகாஸ் கவர்ன்மெண்ட்னா அவங்களுக்கு ஒரு ஆப்ளிகேஷன் இருக்கு. மக்களுக்கான ஆப்ளிகேஷன் இருக்கு. ஸோ அவங்க பண்ற ரிசர்ச் எல்லாமே மக்களுக்கு யூஸ் ஆகும்னு நம்ம சொல்லலாம். பட் பிரைவேட் கம்பெனிஸான SpaceX ஆகட்டும், ப்ளூ ஆரிஜின் ஆகட்டும், அவங்க அவ்வளோ காசு செலவு பண்ணி ஒரு ரிசர்ச் பண்றாங்க அப்படின்னா, தே ஆர் டெஃபினெட்லி நாட் கோயிங் டூ கிவ் இட் அவே ஃபார் ஃப்ரீ அப்படின்றது தான் என்னோட கருத்தும் கூட. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பட்ஜெட் அப்ரூவ் ஆகட்டும், அப்ரூவ் ஆகாம போகட்டும். அடுத்த 20 இயர்ஸ்ல ஸ்பேஸ்ல என்னென்ன மாற்றங்கள் வரும்னு உங்களுக்கு தோணுது அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இத மாரி நெறைய ஸ்பேஸ் பத்தின இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். அன்டில் தென், தேங்க் யூ.